விவசாயிகளை அகதிகளாக வெளியேற்ற நான் அனுமதிக்க மாட்டேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக்குகிறேன். பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் செஞ்சோம். விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீட்டு தொகை வழங்கக்கூடாது. ஏன்னா சாலை வசதி என்பது மிக முக்கியமானது. 8 வழி சாலை எங்களுக்கு வரக்கூடாது. நாங்க புள்ள கொட்டி தூக்காத நிக்கிறேன்டா கடவுளே. நீ 8 வழி சாலை அறிவிச்சு உங்க வீடு நாசமா போகணும், குட்டி சேவரா போகணும். ஆமா, நீட் தேர்வை கொண்டு வந்தது முதல்ல யாரு? தேசிய அளவில் நீட் கொண்டு வரப்பட்ட போது தமிழகத்தில் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு விதிவிலக்கு பெற்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் இருந்தவரை தமிழ்நாட்டில் நீட் கிடையாது. இது வரலாறு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும். இவங்க எங்களை பார்த்து ஐயோ நீட் தேர்வு ஐயோ சார், எங்கள் பொதுச் செயலாளர் வந்த பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்குள் வந்துச்சு சார். 2015 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்ச், அந்த பெஞ்ச் அதை தானாக எடுத்து விசாரித்து நீட் தொடர்பாக நீட்டை நடத்தலாம் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அப்பொழுது இவர்கள் கூட்டணியில் இருந்த மத்திய அரசு அதை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக நீட் தேர்விற்கு ஆதரவாக ஒரு சட்டத்தை பாஜக அரசு இயற்றுகிறது. அப்போது இவர்கள் கூட்டணியில் இருந்தார்களா இல்லையா? இது பிரச்சனையா இருந்தா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டசபையிலிருந்து 2 தீர்மானங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நிறைவேற்றி அனுப்புகின்றன. அந்த தீர்மானங்களை மத்திய அரசு திருப்பி அனுப்பிவிட்டது. குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிவிட்டார். திருப்பி அனுப்பியதை மறைத்து வைத்திருந்தது யார்? 2 வருஷமா அது திரும்பி வந்ததையே தெரியாம அப்போ ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிவிட்டால் அதை திரும்பவும் சட்டசபையில பிரசன்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஆனா 6 மாதத்திற்குள்ள அதை பண்ணலன்னு சொன்னா திரும்ப அந்த மசோதாவை நீங்க தாக்கல் பண்ண முடியாது. இது சட்டம் தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். அப்படி என்றால் நீட் மசோதாவை திரும்பவும் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றுவதற்கான அந்த வாய்ப்பை இல்லாமல் ஆக்கியது அதிமுக அரசா இல்லையா? சொல்லுங்க, யாரு செஞ்சதை? 2 வருஷமா அதை மறைச்சு வச்சிருந்தாங்க.